ஓம் சாய்ராம். சாய்ராம். நாளைக்கு தைப்பூசம் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாட்கள். முருகர் அப்பாவுக்கு ரொம்ப உகந்தது. நம்மளோட சாயப்பாவுக்கும் தைப்பூசத்துக்கு நாங்கள் இங்கே ரொம்ப விசேஷமான பூஜைகள் பண்ணுவோம். அன்னதானம் பண்ணுவோம். தீபாராதனை நடக்கும். சாய்ராம். இப்போ என்ன சொல்கிறேன்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்டது, என்ன அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. திருச்செந்தூரில் வந்து ரொம்ப விசேஷம் வந்து பன்னீரில் பண்ணுவாங்க. அப்புறம் விபூதியில் பண்ணுவாங்க. முருகருக்கு வந்து 2 விசேஷம் ரொம்ப. சந்தன காவடி எடுப்பாங்க. சந்தனம் இது போவாங்க. பன்னீர் அபிஷேகம் அன்றைக்கி ரொம்ப பண்ணுவாங்க. விபூதி அபிஷேகம் பண்ணுவாங்க. நம்ம அப்பாவை சாயா நினச்சி உங்களுக்கு எந்த அபிஷேகம் பண்ணாலும் சரி, ஏன்னா நான் வந்து சிலது செய்கிறேன், என்னால் பண்ண முடியாதுன்னு சாய்ராம் சொல்லுவாங்க. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களால் என்ன பண்ண முடியுமோ அப்பாவுக்கு முருகரா நினச்சி நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள். கண்டிப்பாக அப்பா உங்களுக்கு என்ன வரம் கேட்குறீங்களோ அந்த வரத்தை அவர் கண்டிப்பாக கொடுப்பாரு. ஏன்னா நம்ம அப்பாவுக்கு நிறைய பெருசாக பூஜைகள் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணுன்ற வழிமுறைகள் இல்லை. நாளைக்கு முருகரா நினச்சி நீங்கள் அபிஷேகம் பண்ண நம்ம அப்பாவுக்கு பண்ணாலும் அதுவும் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு உங்களுக்கான கோரிக்கையை அவர் நிறைவேற்றி தருவார். நீங்கள் மன உருகி அப்பாக்கிட்ட நாளைக்கு கோரிக்கையாக வைங்க. அபிஷேகம் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்கள். அன்னதானம்னா நிறைய பேருக்கு கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. ஒருத்தருக்கு 2 பேருக்கு வாங்கி கொடுங்க. அதுவும் முடியலையே, காகத்துக்கு, நாய் உள்ள ஜீவன்களுக்கு ஏதாச்சும் ஒன்று கொடுங்க. அன்னதானம் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அபிஷேகம் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள். இல்லைன்னா வேறு ஜலத்துலயாச்சும் அப்பாவை அபிஷேகம் பண்ணுங்கள். அப்பாவும் அருளும் முருகோட அருளும் சேர்ந்து உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஜெய் சாய்ராம். அடுத்த ஆடியோவில் சந்திப்போம்.